போட்டியில்லா புதிய வாக்குகளை குவிக்கும் நாம் தமிழர் கட்சி. அதே சமயம் கூட்டணி கட்சிகளின் முடிவுகளை சாதகமாக்கி அந்த வாக்குகளை தன்னகத்தை ஈர்க்கும் சீமான். இதுக்கு காரணம் என்ன? இதை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம அலசி ஆராய்கிறோம். அது எப்படிப்பட்ட விடயம்னா, அதாவது புதிய வாக்காளர்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் 18 வயது தாண்டி இந்த தகுதியை பெறுவாங்க இல்லைங்களா? அவங்க ஏன் இந்த நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்றாங்க? ஏன் இந்த பழைய கட்சிகள் பிடிக்கிறது இல்லை? காரணம் என்ன அப்படிங்கிறது. அதே சமயம் கூட்டணி கட்சிகளின் அதாவது பெரிய பெரிய கட்சிகளோட சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்லாம போன சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், போன நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இப்படி கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு சின்னத்திலேயோ அவங்க சின்னத்திலேயோ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில நிப்பாங்க இல்லைங்களா? இதை தாண்டி இப்போ அதே கூட்டணிக்கு இப்போ பெரிய கட்சியோட கூட்டணி போகக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதிருப்தியாகி மறுபடியும் ரிட்டனா வரப்ப வேற எந்த கட்சிக்கும் மாற்று கட்சியா பாத்தீங்கன்னா பெரிய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு போகாம வாக்குகளை அங்க கொடுக்காம அதிருப்தி வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குது. அந்த மாதிரியான காரணம் என்ன அப்படிங்கிறத இது ஒரு அலசலா பார்க்க போறோம். அதுவும் செக்மெண்டா பிரிச்சு யூத் வாக்குகள் இருக்குது பாத்தீங்களா, இளைஞர்களினுடைய வாக்கு செக்மெண்டா பிரிச்சு எதனால வாக்கு சதவீதம் சீமானுக்கு உயருது, நாம் தமிழர் கட்சிக்கு உயருது, நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலையா இருக்கட்டும், காலத்தின் கட்டாயமா இருக்கட்டும், அது ஏன் உருவாக்கப்படுகிறது, இவங்க ஏன் தள்ளிட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம். அதாவது புதிதாக பழையதை தள்ளிக்கொண்டு போகிறது, புதியதும் புகுதலும் பழையன கழிதலுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி மிக பிரபலமாகி அசுர வளர்ச்சியை எட்ட போகுது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு இன்னைக்கு நிக்குது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. அது கலாய்வுல பார்த்துட்டீங்கன்னா பல்வேறு ஊடக செய்திகள், பல்வேறு வலையொலிகள்ல பேசக்கூடிய விஷயம், அரசியல் கருத்தியலாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள், விவாத நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சு ஒரு தொகுப்பா ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு இதுதான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு நம்ம வரோம். அதை பத்திய கருத்து தான் நம்ம இதுல தெரிவிக்க போறோம் இந்த காணொலியில. உங்களுடன் நான் உயிர்மை வசந்துக்குமார். எப்போதும் இனிமேல் நாம் தமிழர் தான் வெல்லும், நாம் தமிழருடைய காலம் பிறந்து விட்டது. சீமானின் வாக்குகள் இனிமேல் பெற்ற வாக்குகளை விட 3 மடங்கு 4 மடங்கு உயரப்போகுது. இனிமே இப்போ ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்க போறது புதிய கட்சிகளாக இருக்க போது. அதுவும் 2026 நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மாறப்போகுது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா சுறுசுறுப்பா அவர் பாட்டுக்கு இயங்கிட்டு எப்பவுமே மக்களோட போராட்டத்துக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு உடனடியா போய் நின்றுவாரு. அப்படியே அவர் வேற பக்கம் ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் அந்த பகுதி சார்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்க போய் இங்க போய் போராடுங்கன்னு சொல்லுவாரு. இப்படி மக்களோட போராடக்கூடிய விடயங்கள் இருக்குது பாத்தீங்களா? இதைய இந்த இளைய தலைமுறையினர் மாணவர்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு வராங்க. போற பக்கம் எல்லாம் அண்ணன் செந்தமிழன் சீமானின் பேச்சு பிடிச்சு போய் அந்த வலையொலி திறந்தாவே யூடியூப்லயும் போனாவே மாணவர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அண்ணன் செந்தமிழன் சீமான் பத்தி தான் பாக்குறாங்க. அதே சமயம் அண்ணன் பேசக்கூடிய பேச்சு இருக்குது பாத்தீங்களா, அந்த நயமான பேச்சு, கருத்துடைய பேச்சை நயமா ஒரு இளைய தலைமுறையினருக்கு ஆக நீங்க எல்லாம் திருந்தணும் அப்படிங்கிறத திருந்துங்கடா போங்கடா, இதுக்கு மேல நீங்க திருந்தலீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா பேசுற விஷயம் எல்லாம் மாணவர்களுக்கு பிடிச்சி போய் அதையே டிக்டாக் பண்றது, அதைய ஒரு எப்படி சொல்றது ரீல்ஸ் பண்றது, இந்த மாதிரியான விடயங்கள்ல சீமான் அண்ணனை தனக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற இடத்துல இந்த கருத்துக்கள் பொழுதுனிக்கு அதை போய் அடிக்கடி பாக்குறதுனால இந்த கருத்துக்களை உள்வாங்கி அவங்க அந்த ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், டிக்டாக் பண்றது, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு ரொம்ப எளிதா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கை விளக்கம் எளிதா புரிஞ்சிச்சு. இன்னொன்னு என்னன்னா, தமிழின தலைவனை
அதாவது மேதகு பிரபாகரன் ஐயாவை வந்து இவர் வந்து முன்னெடுத்து நிக்கிறது மிகப்பெரிய விடயமா பாக்குறாங்க. அதுவும் சிஎம் ஆனா என் பின்னாடி வந்து தலைவரோட போட்டோ பெருசா இருக்கும் அப்படிங்கிற விடயத்துல உண்மையாலும் இளைஞர்கள் அத்தனை பேர் ஹேண்ட்ஸப் அப்படின்ட்டு பண்ணி அண்ணனை வந்து ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் வீரப்பனார் ஐயாவை பத்தி அண்ணன் பேசுனது இருக்கட்டும். ஏன்னா அவர் தப்பு பண்ணி இருந்தா அவர்கிட்ட வாங்கின எங்க இந்த நாட்டுக்குள்ளதானே இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல, அவரை கூப்பிட்டு வந்து சுட்டுக் கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்ட கேள்வி. இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து அவரை குற்றவாளியா அறிவிச்சதுன்னு சொல்லி ட்ரெண்டிங்கான விஷயங்கள். அதே சமயம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதனுடைய பார்வை எப்படி இருக்கணும், அரசியல்ல எந்த மாதிரி கேள்விகளை வைக்கணும், செய்தியாளர்களை சந்திக்கிறதா இருக்குது. செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப எந்த கேள்விக்கு வந்து தயங்காம பதிலளிக்கிறது, மற்றவர்கள் பதில் அளிக்கிறதுன்னு பார்க்கப்படுது. இப்போ செக்மெண்டா இப்போ இளைஞர்களுடைய வாக்குகளை செக்மெண்டா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சிகளின் சாதக பாதகம் இருக்குல்ல, இது எப்படி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு, அதாவது சீமான் அண்ணனுக்கு சாதகம் மாறி வந்து உட்காருது, இந்த வாக்குகள்லாம் வந்து அண்ணனுக்கு வந்து சேருது, இனிமேலும் சேர போகுது அப்படிங்கிற ஒரு விடயத்துல இப்போ அன்புமணி அண்ணன் இருக்கிறாரு. இப்போ அன்புமணி அண்ணன் எடுத்திருக்க முடிவு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை பத்தி பேசியிருப்பாரு. நீட் தேர்வுல 50 பேர்த்த வந்து நான் சாம்பிள் எடுத்துக்கிட்டேன், ஆனா வந்து அவங்க எல்லாமே பணக்காரர்களா இருக்காங்க, ஏழைகளா இல்லை. அப்படியே ஏழைகளை நம்ம போய் கேட்டாலும் நாங்க புத்தகம் வாங்கி கோச்சிங் சென்டர் போய் படிக்கிற காசு இல்லாதனால இந்த நீட் தேர்வை நாங்க வந்து அட்டன் பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லி நீட்டுக்கு எதிரான ஒரு முடிவு வந்து கொள்கை நிலைப்பாடை வந்து வச்சிருந்தவர் அன்புமணி அண்ணன். ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் இப்போ யாரோட போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னா, நீட் செத்தாலும் நீட் தேர்வு ரத்து கிடையாது அப்படிங்கிற இடத்துல போய் கூட்டணி வச்சிருக்கிறது வந்து உண்மையாலும் பல இளைஞர்களை கேள்விக்குறியாக்கியது. அதனால என்ன ஆகுறாங்க, அந்த இளைஞர்கள் அண்ணன் இப்படி ஒண்ணு சொன்னாரு, இங்க இந்த மாதிரி தவறான ஒரு கொள்கை முடிவுல நிக்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு எப்பவுமே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானை நோக்கி மாறுது. இப்ப அந்த வாக்குகளை இப்படி திசை திரும்புதுங்களா. இது மாதிரி வேங்கை வயல் நிகழ்வா இருக்கட்டும், அதுல வந்து குரல் கொடுக்க முடியாம தவச்சிட்டு இருந்த திருமாவளவன் அண்ணனா இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி வேங்கை வயல் நிகழ்ச்சியில வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றவர்களிடம் இதை பத்தி சொல்றப்ப அவங்க சமூக சம்பந்தப்பட்ட வாக்குகள் இருக்குது பாத்தீங்களா, அதுவும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகருது. இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்த நம்ம டிடிவி தினகரன் ஐயாவா இருக்கட்டும், கமல்ஹாசன் ஐயாவா இருக்கட்டும், அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3.5%, அப்புறம் வந்து இவர் ஒரு 5 சம்திங் அதை வாங்க 2 பேரும் சேர்ந்து 9.2% வந்து ஒரு வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க. அந்த வாக்குகள் வந்து நாளடைவில் இப்போ வந்து கூட்டணிக்குள்ள போனதுனால அவங்க கூட்டணிக்குள்ளேயே கரைஞ்சு போற மாதிரி நீர்த்து போனதுனால இன்னைக்கு அதனுடைய வாக்குகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ தொகுதியில நிக்க வேண்டிய மக்கள் நீதி மைய கட்சி கமல்ஹாசன் ஐயாவோட கட்சி வந்து இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல நிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டு ரொம்பவும் வந்து எப்படி சொல்றது, கூட்டணி தவறை இழந்து விட்டதாக இன்னைக்கு வந்து அவர் ஃபீல் பண்ற இடத்துல அவர் எடுத்த முடிவுடைய பாதிப்பு இருக்குது பாத்தீங்களா. அதனால அந்த கட்சியில இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு சீமான நோக்கி, ஏன்னா அவர் அதுல பேசுறப்ப வந்துட்டீங்கன்னா டிவியை உடைச்சாரு. இந்த இது எதுக்கு மாற்று கட்சியா நாம நிக்கணும்னு டிவி உடைச்சப்ப எல்லாருமே மிகப்பெரிய மாற்று இருக்குது. சீமானண்ணனை பிடிக்காதவங்க கூட கமல்ஹாசன் ஐயாவுக்கு ஓட்ட போட்டாங்க, நாம் தமிழர் கட்சி பிடிக்காதவங்க கூட ஐயா கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இதே ஓட்டை அவர் தக்க வைத்துக் கொள்ளாமல் மறுபடியும் கூட்டணிகளை போய் கரைஞ்சு போனதுனால இன்னைக்கு அந்த வாக்குகள் எல்லாம் எப்பவுமே சீமானண்ணனை பிடிக்கல, நாம் தமிழர் கட்சி பிடிக்கலன்னு சொன்னவங்க கொள்கை நிலைப்பாடா இவர் மட்டும்தான் உண்மையும் நேர்மையும் நிக்கிறான்னு சொல்லி சீமானண்ணன் மேல இருக்கக்கூடிய பற்று அதிகமாகி தனது தவறுகளை உணர்ந்து அந்த வாக்குகளும் சீமானண்ணனை நோக்கி வந்திருக்குதுன்னா உண்மையான சீமானண்ணனுடைய உழைப்பும் முடிவுகளும் அரசியல் சாணக்கியத்தனம் தான் சொல்லணும். அதே சமயம் அரசியல் நேர்மைன்னு கூட சொல்லலாம். சாணக்கியத்தனங்கிறத விட அரசியல் நேர்மை. எப்படி நேர்மை அப்படின்னா, எவ்வளவோ பேரம் பேசி இருக்கிறாங்க அண்ணனுக்கெல்லாம், ஆனாலும் இந்த பணத்தை வாங்கிட்டு அவரு பொழைச்சுக்கிட்டு உட்கார முடியாது இல்ல, அவருடைய ஆமா இப்படித்தான்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா மக்களை ஏமாத்தக்கூடாது. மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம். மக்கள்கிட்ட நம்ம வந்து எப்போதும் வந்து இந்த கட்சிகளோட துரோகி கட்சிகளோட எப்பவுமே கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். சொன்ன வாக்க காப்பாத்தணுங்கிற இடத்துல தொடர்ந்து
வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் ஒரே நிலைப்பாட்டுல நின்றுட்டு இருக்கிற அந்த ரிசல்ட் இருக்குது பாத்தீங்களா, வலிமை இருக்குது பாத்தீங்களா, மன தைரியம் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இந்த மாற்று கட்சிகளினுடைய கூட்டணி தத்துவங்கள் கொள்கைகள் தோல்வி அடையிறப்ப அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அதை விரும்பக்கூடிய ஆதரவாளர்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா மற்ற கட்சி எல்லாமே இந்த கூட்டணி தத்துவத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால இங்க தனித்து மட்டுமே பெரும்பான்மையை நிக்க, எல்லா கட்சியும் தனித்து மட்டுமே நின்னதுன்னா உண்மையான பெரிய கட்சி பெரும்பான்மை கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு உறுப்பினர்களையும் வாக்குகளையும் வந்து வச்சிருக்குது நாம் தமிழர் கட்சி. அதனால இதை நோக்கி நாம் தமிழர் கட்சியை நோக்கி சீமானனை நோக்கி இந்த கூட்டணி தத்துவத்துல ஃபெயிலியரான உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் இதை நோக்கி நகர்றாங்க. சரி, இந்த விடயத்தை தாண்டி புதிதாக வரும் வாக்காளர்கள் எடுத்துக்கிறோம். அதே சமயம் அதை வந்து செக்மெண்டா பிரிக்கிறோம். எப்படி செக்மெண்டா பிரிக்கிறோம், பிரிவுகளா பிரிக்கிறோம் அப்படின்னா 18 வயதுல இருந்து 28 வயது வரைக்கும் எடுத்துங்க, 30 வயதோட எடுத்துங்க. சரி, 18ல இருந்து 30, 30ல இருந்து 40, 40ல இருந்து 50, 50ல இருந்து 60 இந்த காலகட்டத்தை எடுத்துங்க. 60ல இருந்து 70 அதெல்லாம் வந்து எப்ப போல அந்த பழைய சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம், யார் வேட்பாளர்னு தெரியாது. ஏங்க இங்க வாங்க, யார் வேட்பாளர் அப்படின்னா எனக்கு வேட்பாளர்லாம் தேவையில்லை, நான் வந்து சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், எனக்கு இந்த சின்னம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நெத்தியில் சின்னத்தை ஓட்டி வச்சவங்க எல்லாம் அந்த வகையறாக்கள் இருப்பாங்க. அதை விடுங்க. இப்ப புதிய வரவு இருக்குது பாத்தீங்களா, இந்த 18 to 30க்குள்ள இருக்கக்கூடிய வாக்குகள் பார்த்துட்டீங்கன்னா புதிய கட்சியான மக்கள் நீதி மைய கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், நம்மளுடைய பெரும்பான்மை கட்சியான நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இப்ப இந்த மூணுக்கும் பிரிய வேண்டிய இடத்துல அண்ணன் வந்து எப்பவுமே தொடர்ந்து ஒரே கொள்கை நிலைப்பாட்டோட மனதைரியத்தோட அதே சமயம் வீரியத்தோட நிக்கிறதுனால இங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து தவிர்த்துட்டு 2026 தான் வந்து சட்டமன்ற தேர்தலை அணுகிற அதே சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அத்தனை வாக்குகளும் பாத்தீங்கன்னா அண்ணனை நோக்கி நகருது. இந்த இளைஞர்கள் வாக்கு 18 to 30க்குள்ள அண்ணனை நோக்கி நகருது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டிடிவி ஐயா இருக்கிறது தாண்டி இப்போ அண்ணன் வந்து ஒரு 2 இடத்துல வந்து டிடிவி ஐயாவா இருக்கட்டும் சசிகலாமாவா இருக்கட்டும் இவங்களை பத்தி ஒரு இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பேசுறாரு. அப்ப சசிகலாமாவை வந்து எந்த அளவுக்கு ஏமாத்தப்பட்டாங்க அதிமுகவுல அப்படின்னு சொல்லி பேசுற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சசிகலாமா இந்த ஓபிஎஸ் அணியும் வேண்டாம் இபிஎஸ் அணியும் வேண்டாம்னு சொல்லி சசிகலாமாவுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்களா, அந்த ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர்த்தப்படுறாங்க அண்ணன் பேசுறதுனால. காரணம் என்னன்னா அண்ணன் எல்லாத்தையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறார். இப்படி இந்த 18 to 30க்குள்ள இருக்கிற வாக்குகள் வந்து இப்ப 2019 இருந்து இந்த 5 வருட காலத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ அதுல ஒரு 10% சும்மா எடுத்துக்கங்க, ஒரு தோராயமா ஒரு 10% எடுத்துட்டீங்கன்னா இப்போ இதர கட்சிகளுக்கு வந்து அப்படி இப்படின்ட்டு நீங்க வந்து இதுக்கு 1%, இதுக்கு 2%, இதுக்கு 1.5%, இதுக்கு 0.5% நீங்க கணக்கு போட்ட கூட எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா போனா கூட நாம் தமிழர் கட்சிக்கு முழுமையா பார்த்துட்டீங்கன்னா 5% இந்த இளைஞர்கள் பட்டாளம் வந்து அப்படியே மாறி நிக்கிறாங்க. அப்படி நீங்க மாறி நிக்கிறப்ப அவனுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களின் வாக்கு சதவீதம் உயருது. இப்போ இன்னும் 2 வருட காலங்கள் இருக்குது. இந்த 2 வருட காலங்கள்லயும் இந்த புதிய வாக்காளர்கள் வெளியே வர போறாங்க. அவங்களுடைய வாக்குகளும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர போகுது. ஆனா இனி வரும் வாக்குகள் எப்படிப்பட்ட நகர்வா இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் வெறும் ஆதரவு நிலைப்பாடுமே வெறும் வாக்கு நிலைப்பாடுமே இருந்துச்சு. அதாவது வாக்கு நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாடுன்னா எப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோங்க, ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்து இந்த பொறுப்பெல்லாம் வாங்கிட்டு நாங்க இந்த கட்டமைப்பு வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதரவு நிலைப்பாடு கொடுக்கறது. அதே சமயம் வாக்கு நிலைப்பாடு இந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்க ஆதரவு தெரிவிச்சவங்க போக ஆதரவு தெரிவிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பாருங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுறோம், ஏன்னா அண்ணன் பேசுறது பிடிக்கும், நாங்க வந்து டிவியில பாக்குறோம் எல்லா பக்கம் பாக்குறோம், அண்ணன் பேசுறது நியாயமான கருத்தை பேசுறாரு, அவருக்கு எங்க வாக்கு போடுறோம், ஆனா இந்த கட்சிகளை வந்தாலும் எங்களுக்கு வந்து பொறுப்பு வாங்கிட்டு வேலை செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணனுடைய நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாடு தொடர்ந்து நிக்கிறது. அதாவது மாற்று கட்சியாக நாம் அவர் ஒரே ஒரு கொள்கை தான் என்ன எடுத்துக்கிற பாசிட்டிவா, யாரையும் திட்ட மாட்டேன், பெரியாரையெல்லாம் திட்டவே வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம், நான் வந்து
நேர்மையா வந்து பாசிட்டிவா போற அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் ஐயாவுடைய சென்ட்ரிக்கான மையப்படுத்துதலான அந்த கொள்கை நிலைப்பாடை எடுத்துட்டு வேற யாரையும் காதலையும் வாங்கிக்காம கண்ணிலையும் பார்த்துக்காம அவர் வாட்டுக்கு நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே விடயம் தான் வந்து இப்ப இவங்களை இதை நோக்கி எல்லாத்தையுமே நகர்த்துது. அதே சமயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ எந்த கட்சியா இருக்கட்டும், இப்போ பிஜேபி கட்சியோட இவங்க போய் சேர்றது இருக்கட்டும், இவங்க பிஜேபி கட்சியை வந்து அத்தோடுறதா இருக்கட்டும், எப்படியோ ஏதோ இந்த கூட்டணி குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறதுனால இங்க மாற்று கட்சியா ஒரு மாற்று விஷயமா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல எல்லாருமே வந்து கரைஞ்சு போயிட்டாங்க இல்லைங்களா. இதற்குன்னு வந்து நின்னவங்க எல்லாமே கரைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு கொள்கை நிலைப்பாட கரையாம எந்த இடத்துலையும் தத்துவத்தை வந்து எடுத்துக்கிட்டு தனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லாம சொன்னது அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றாருங்கிற இடத்துல நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாற்று கட்சியினுடைய சக்தியாக பெரிய அளவுக்கு ஒரு ஆற்றலாக வளர்ந்து நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு நிக்குதுன்னா அது செந்தமிழன் சீமானோட முடிவுகளும் கொள்கை நிலைப்பாடுகளும் தான். அதனால என்னன்னா மாற்று கட்சியாக வந்து இந்த கட்சியினுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி ஆண்ட கட்சியினுடைய ஆட்சியா இருக்கட்டும், இனி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியா இருக்கணும், இதுல எல்லாமே மாத்தி மாத்தி போட்டு, ஏன்னா அதிகபட்சமா அதிமுக தான் வந்து ஆண்டு இருக்குது, அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திமுக ஆண்டு இருக்குது இல்லைங்களா. இந்த நிலைப்பாட்டுல இந்த 50 ஆண்டுகளை தாண்டி 60 ஆண்டுகள் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல பாத்துட்டீங்கன்னா இதுல எதுவுமே வந்து உருப்படியா ஒரு உண்மையான கொள்கை வச்சுக்கிட்டு எதையுமே வந்து ஒரு உரிய தலைவர்கள் இருந்த வரைக்கும் அது ஒரு மோகமா இருந்துச்சு. இப்ப கருணாநிதி ஐயா இருந்தார் அப்படின்னா அவருடைய தாக்கம், அவருடைய கதை வசனத்தினுடைய தாக்கத்தை வச்சு அதுல இருந்தாங்க. இப்ப ஐயா எம்ஜிஆர் இருந்தாங்கன்னா அவருடைய நிலைப்பாடு, அவர் செய்த நல்லவைகள் எல்லாம் வந்து ஒரு நிலைப்பாடு அமைச்சுட்டு மக்கள் அதை நோக்கி நகர்ந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே மாதிரி இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கொள்கை இருக்குதான்னா கிடையவே கிடையாது. இவங்க வச்சிருக்கிற கொள்கை எல்லாமே பாத்தீங்கன்னா இலவசம், அப்புறம் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி வரப்ப இவங்க பேசுவாங்க, அவங்க ஆட்சி வரப்ப இவங்க பேசுவாங்க, மின் கட்டணத்தை வந்து நாங்க குறைப்போம்னு சொல்லி இவங்க ஆட்சி வரப்ப அவங்க பேசுவாங்க, அதுக்கு எதிராக அவங்க போராடுவாங்க. இப்போ இவங்க மறுபடியும் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி மின்கட்டண உயர்வை தடுப்போம், அதை தடுப்போம், இதை தடுப்போம்னு மாறி மாறி இன்னைக்கு மின்கட்டண உயர்வா இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி போராடக்கூடிய இவங்களுடைய ஆட்சியில எந்த விஷயத்தையும் மக்களுக்காக செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அதை விட இன்னும் 2 மடங்கு விலையேற்றிருப்பாங்களே தவிர இதற்கான விடயத்தை வந்து உருவாக்க மாட்டாங்க. அதனால மக்கள் இதையெல்லாம் தெளிவா கவனிச்சுட்டாங்க. அதாவது மாநில வரினா என்ன, மத்திய வரினா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, இவங்க இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட, அது இந்த காவிரி நீர் விவகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆளக்கூடிய கட்சியா இருக்கட்டும், அது வந்து இந்திய ஒன்றிய கட்சியினுடைய பிரமுகரா வந்து அங்க ஆள்றாங்க அப்படின்னா அவங்க அங்க வந்து ஒரு நியாயத்தையும் அங்க வந்து தண்ணியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அவங்க ஓட்ட வாங்குறதுக்காக அங்க பேசிட்டு இங்க வந்து இல்ல காவிரி நதி மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டயலாக் அடிச்சுட்டு இப்படி எதிரும் புதிருமான இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல வரதை வச்சு எல்லாம் கணிச்சிடுறாங்க. அந்த காலத்துல வந்து இந்த சமூக வலைதளம் எல்லாம் இல்லாதனால இந்த அரசியல்வாதிகள் சொல்றது வெள்ளை சொல்லையுமே போட்டு வந்துட்டு மைக்க பிடிச்சி பேசுனதெல்லாம் நம்பிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒவ்வொரு விடயத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க அங்க பேசுனது என்ன, இங்க பேசுனது என்ன, அணை கட்டும் திட்டத்துல வந்து கேரளாவில் அணை கட்டுறாங்க, ஆந்திராவில் அணை கட்டுறாங்க, கர்நாடகாவில் அணை கட்டுறாங்க, ஆனா இங்க எல்லா பக்கம் பாரதம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சு ஒரு சாராய கொள்கையா இருக்கட்டும், இன்னைக்கு சாராய கம்பெனி அத்தனை வச்சு நீரை எடுத்து மறைமுக நீரா பயன்படுத்தி இன்னைக்கு சாராயம் தயாரிச்சு இந்த தமிழ்நாட்டை நாசக்காடாக்கி நிற்கிறார்கள். அதற்கு மாற்று கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா எதுவுமே இருக்காது. கேட்டா முக்கிய வருமானமே அதுதான் சொல்லுவாங்க. அதுவும் இப்ப நேற்றைய செய்தி 239 கோடிக்கு வர்த்தகமாயிருக்குதாமா ஒரே நாள்ல. தேர்தல் முடிஞ்சுனைய உடனே சாதனை, இந்த இதுல வந்து அதிகமா வித்திருக்குது இந்த மாவட்டத்துல அப்படின்ட்டு எல்லாம் அதை ஒரு செய்தியா போடுறாங்க பாத்தீங்களா. உண்மையாலும் ஒரு சாராயம் வித்து அதுல வரக்கூடிய காசை சாதனையா செய்தி போடுற ஒரே மாநிலம் நம்ம மாநிலமா தான் இருக்கும், தமிழ்நாடா தான் இருக்கும்.
அதுல இப்ப ஆளுங்கட்சியா தான் இருக்கும், ஆண்ட கட்சியும் அப்படித்தான். இதுலயெல்லாம் சாதனை படைக்கிறது செய்தியா போடுறாங்களே. எத்தனையோ பசங்க, எத்தனையோ பொண்ணுங்க, மாணவர்கள், மாணவிகள் வந்து சில பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த விளையாட்டு துறையா இருக்கட்டும் அல்லது கலைத்துறையா இருக்கட்டும். அதை பத்தி ஒரு செய்திய 2வது பக்கத்துலயும் 1 பக்கத்துலயும் ஏதாச்சும் போடுறாங்களான்னு பாருங்க. சாராயம் வித்து 239 கோடி சாதனை, அதிக விற்பனை, ஒரே நாளில் இத்தனை வித்துருச்சு. கேவலமா இல்ல? குடிக்க வைக்கிறது தான் இது வந்து அரசியலா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கல. சமூக வலைதளத்துல தெளிவா அத்தனை இளைஞர்களும் கேள்வி கேட்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம மையமா இந்த கருத்தை கொண்டாந்து இதுல பதிவிடுறோம்னா ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவிடுறோம். ஏன் அப்படின்னா இங்க காமராஜர் காலத்துல அவர் எல்லாமே படிக்க வச்சுட்டு இருந்தாரு. ஆனா இவங்க குடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அதை சாதனை விளம்பரமா போட்டு குடிக்க வைக்கிற கொள்கையை தான் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நகர்வெல்லாம் வெறுப்பு உணர்வை தூண்டி மக்களை வந்து என்ன பண்ணுது, சிந்திக்க வைக்குது. என்னடா இவங்க இதையெல்லாம் சாதனையா போடுறாங்க, நம்ம உள்ள ஏதோ ஓவியம் மறந்துட்டு வந்து அது முதல் பரிசு வாங்கினா அதை பேப்பர்ல ஓட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்கள் திருந்திக்கிட்டாங்க. மக்கள் திருந்தணும் என்ன, தெளிவான அரசியல் பார்வையோட, அரசியல் புரிதலோட யார் யாரு என்ன விஷயம். அதுவும் இல்லாம அந்த தானி ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, தானி ஓட்டுநர்கள் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க படுற இன்னல் இருக்குது பாத்தீங்களா, அந்த இன்னலுமே அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு போராட்டத்தையே வச்சு பொதுக்கூட்டம் நடத்திட்டாரு. அதுல வந்து அத்தனை ஆட்டோக்காரர்களும், அதாவது இதுல வந்து அணி சேரா கொள்கை, அணி சேர்ந்த கொள்கைன்னு இருக்கும். அணி சேரா கொள்கைன்னா நான் எந்த அணியோட இல்ல, நான் தனியா ஆட்டோ ஓட்டி பொழைச்சுக்கிறேங்கிற அணி இருக்குது பாத்தீங்களா, அவங்க எல்லாமே நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர்றாங்க. இதுல வந்து தொழிற்சங்கத்துல வந்து பதிவு செஞ்சு தொழிற்சங்கத்துல இருப்பாங்க. அண்ணா தொழிற்சங்கமா இருக்கட்டும், இல்ல கலைஞர் கருணாநிதியுடைய தொழிற்சங்கமா இருக்கட்டும், இப்படி அவங்க தொழிற்சங்கத்துல இருக்கிறவங்க வந்து இதுல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏங்க அவங்க அந்த அவங்களுடைய கட்சியில உண்மையின் நேர்மையா அவங்களுக்கு உழைச்சு தராங்க, சாராய கொள்கையை வந்து முன்னிறுத்துறாங்க. சரி, அதை விடுங்க, அது நமக்கு தேவையில்லை, அது அவங்களுடைய பாடு. இப்ப இதை நோக்கி வரக்கூடியவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரியான வாக்காளர்கள். இவங்க எல்லாம் என்னன்னா வாக்காளர்களாக வந்து ஆதரவாளர் மாறி இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளா மாற போறாங்கிறது தான் இங்க ஒரு கட்டமைப்பு, பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்க போகுது. அது வருகிற 2026 தேர்தலில் வந்து எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. 2019 2021 சட்டமன்ற தேர்தல் இப்படி வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பொழுதுனிக்கு இந்த அதை தரேன் இதை தரேன் இலவசம் ஏமாத்திட்டு இவங்களோட சோட போயிட்டு விலக்கி போயிட்டு மக்களுக்கு நல்லது செய்யறங்கிற பேர்ல சும்மா ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நமக்கு 2 சீட்டு கிடைச்சா போதும், நமக்கு ஒரு 5 சீட்டு கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுயநலத்துக்காக மக்களுடைய நலனை பார்க்காம நின்று இன்னைக்கு வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யாம 5 வருஷம் ஆச்சு. உண்மையால 5 வருஷம் ஆச்சு. 2019 இருந்து 5 வருடத்துல ஏதாச்சும் ஒரு எம்பியாவது அவங்களுடைய தொகுதியில போய் கள நிலவரத்தை ஆய்வு செஞ்சு என்னென்ன பிரச்சனை இருக்குது மக்களுக்குன்னு எதையாச்சும் ஆய்வு செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்களா? மனசாட்சி தொட்டு மக்களை நீங்களே சொல்லுங்க. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்து மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய பிரச்சனை கேட்டறிஞ்சு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், முக்கியமா குருதி கொடை பாசறையா இருக்கட்டும், நாம அதை பத்தி சொல்லாதே விட்டுட்டோம். குருதி கொடை பாசறையினால எவ்வளவு நன்மைகள், இன்னைக்கு எத்தனை பேர் ரத்தம் பெற்று உடல் நலன் பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த ரத்தம் வாங்கினவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து எங்க கட்சியில கூட இந்த அளவுக்கு வந்து ரத்தம் கொடுக்குற காலையில போன் பண்ணுனா நான் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டேன், நான் வந்து பீடி குடிப்பேன், எனக்கு இந்த பழக்கம் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாத இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் தூய்மையா இருக்கிறதுனால அவங்க வந்து எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கட்டமைப்பு ஒழுக்கமா வச்சிருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஏன்னா தலைவர்கிட்ட இருந்த அந்த இராணுவ கட்டமைப்பு இருந்த ஒழுக்க கட்டமைப்பு இதே கட்சியில அதனுடைய வடிவத்திலேயே அரசியலினுடைய மாற்றமா தமிழ் தேசியத்தின் பார்வை மிகப்பெரிய ஒரு குடையா வந்து என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில சேர்றவங்க வந்து எந்த பழக்கமா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிகளை வந்துட்டு அதை விட்டுட்டு ஒழுக்க தன்மையோட மாறினதுனால பெண்களே வரவேற்கக்கூடிய கட்சியா மாறிடுச்சு. எதா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு போறீங்களா, போயிட்டு வாங்க, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கையா
அதாவது ஆண்களை நம்பி பெண்கள் விடக்கூடிய இடத்துல இன்னைக்கு நகர்ந்துட்டாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில அப்படி ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கும். ஒரு பொதுக்கூட்டம்னா அங்க யாராச்சும் மது அருந்திட்டு உள்ள வந்தாங்கன்னா அவங்க வெளியே துரத்து விட்டுருவாங்க. அப்படி இன்னைக்கு வரைக்கும் மது அருந்திட்டு வரல. மாற்று கட்சியினர் மது அருந்திட்டு வந்தா கூட வெளியே துரத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி எல்லா கட்சி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடல் பாடல அது இதுன்னு கண்டதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க வந்து நூலகம் மாதிரி புத்தகம் போட்டு புத்தகத்தை விற்கக்கூடிய ஒரே பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டமா தான் இருக்கும். காவலர்கள் அங்க காவலுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, காவலர்களே புத்தகத்தை புதுசா என்னமோ நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இங்கதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அத்தனை புக்கு கலெக்ஷனையும் வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான இந்த ஒழுக்க கட்டமைப்பதால நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி மக்களிடையே வந்து மனதுல போய் குடிகொண்டு இன்னைக்கு பெரிய அளவுல பெரிய ஆற்றலா வளர்றதுக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சு போச்சு. அப்போ நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிற மாதிரி இங்க வேற வழி இல்லடா ராஜா, நாம் தமிழர் கட்சி தான் மாற்று அப்படின்னு இன்னைக்கு புதிய போட்டி இல்லாத வாக்குகள் இருக்குது பாத்தீங்களா. போட்டி இல்லாத வாக்குகளா புதிய வாக்குகள் மாறி நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களா வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய தத்துவத்தை வந்து ஏற்காத அதே கட்சிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு அந்த ஆதரவு நிலைப்பாட்டை விட்டு போட்டு நாம் தமிழர் கட்சி நோக்கி நகரத்துக்கு அவங்களே காரணமாயிட்டாங்க. அப்படிங்கிற விஷயத்த உண்மையால மனப்பூர்வமா நாம ஏத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆதலால் இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அமைய போகுது. அதற்கு மாற்று கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தான் உட்கார போகுது. மற்றபடி இந்த பழைய கட்சிகள்லாம் வந்து எப்படி வந்து மக்கள் வந்து தவிர்க்க போறாங்க அப்படிங்கிறது களத்துல நாம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வா இருக்கிறாங்க, அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க. அரசியல்ங்கிறது அனைத்து உயிர்களுக்குமானது, மனிதனுக்கு மட்டும் இல்லை, இந்த பூமிக்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலக அரசியலுடைய தத்துவத்தை உணர்த்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற மாதிரி அந்த தத்துவத்தை தான் தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்குது. அண்ணனே சொல்றாரு, தம்பி வந்து வர்றது நாங்க வந்து பாராட்டுறோம், வரவேற்கிறேன்னு சொல்லி அவரும் அண்ணனோட நிறைய விஷயங்களை வந்து கலந்து பேசி இன்னைக்கு வந்து அரசியல் நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த இரு கட்சிகளும் தான் நாளைக்கு மாற்று கட்சியா வந்து மிகப்பெரிய விடயமா உட்கார்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து சிஎம் ஆக்க போறாரு. அவர் சொன்ன மாதிரி சிஎம் சீட்டுக்கு பின்னாடி தமிழின தலைவன், நம் பேரினத்தின் தலைவன் மேதகு பிரபாகரன் ஐயாவுடைய படம் பெரிய அளவுல நம்ம சட்டமன்றத்துக்குள்ள, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள இருக்க போகுது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.